ராதா வேணா பிரியா வேணா. இந்த பாரு அதுவும் ஒரு கைத்தொழில் தாண்டி. எது கைத்தொழில்? மசாஜ் பண்றது. இந்த விளக்கு மட்டும் தான் பிடிக்கல, விளக்கு ஒன்று கொடுத்துட்டு பிடிச்சிக்கிறியா? பிரியாமா மா தங்கச்சி பாரு நீ மன்னிச்சிரு. அன்னிக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. நீ உட்காரு, உனக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறவா? உட்காரு. எனக்கே மசாஜா? எனக்கு என்ன மசாஜ் பண்ண தெரியுது? எனக்கே மசாஜ் சொல்லுறியா நீ? நீ மனுஷனே கிடையாது. செத்து போற நாயே. இந்த வேலை செய்து செத்து போயிடு. எங்கனா போய். எனக்கே அந்த வேலை பிடிக்கலன்றதுனால தான் நான் பார்லர் வைக்கல, ஒண்ணுத்தையும் வைக்கல. என்ன என்னடி என்ன ஒரு கைத்தொழில் பண்றது? கைத்தொழில் வந்து கத்துக்கொள்ள சொல்லிருக்காங்க. நீ வந்து பார்பர் ஷாப்ல போ. அந்த பிள்ளைய என் கூட பிறக்காத தங்கச்சி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்க. அதுவும் யாராவது ராதா. ஏய் வேணா வேணா வேணா, நான் இதெல்லாம் வாயில வந்துரும். அப்புறம் பாத்துக்கோ, நான் பொண்ணா அடக்கோடமா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தரும்பம் கொடுத்து கடிக்கிறதுக்கு பணமும் தராங்கடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. நாகர் நாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏய் உன்ன தெரியும்டா எனக்கு. தொலைச்சு கட்டு. எனக்கு கஸ்டமர் தான் சொன்னாங்க. கேளு கேளு. கஸ்டமரா? ஆமா ராதா, ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்க ராதா. அவருடைய மசாஜுக்கு மயங்கி இங்கே தூங்கிட்டாங்க. தூங்கி நானே எழுப்பி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது எனக்கு அவரை கூடவே அனுப்பிச்சிருமா அப்படி சொல்றாங்க ராதா. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என் புருஷன் தான் கிடைச்சாரு அவனுக்கு. போற வர கிழவிங்களுக்கு ஆன்ட்டிங்களுக்கு மசாஜ் பண்ண நல்லா உழ வச்சு என் வாழ்க்கைக்கு. நீ